நேற்று டே 2 ஸ்ரீலங்காவில் சிகிரியா முடிச்சு நைட் ரூமுக்கு போகும்போது 11:30 ஆயிடுச்சு. போயிட்டு செம்ம டயர்டு படுத்தேன். காலையில் ஒரு 6 மணிக்கு பிளான் பண்ணேன், என்னால் எந்திரிக்க முடியல. ஒரு 7:30 தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு டே 3 வந்து காலிக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு காலின்னு ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன். இது ஒரு கோஸ்டல் ஏரியா. இங்கே வந்திருக்கேன். கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு கொலம்பூலேருந்து காலி வரக்கு. கொலம்பூவில் மக்கும்பரா பஸ் டிப்போ அப்படின்னு ஒரு டிப்போ இருக்கும். அதாவது பஸ் ஸ்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு பஸ் கிடைக்கும். எவ்ரி 30 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்குது, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு. கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆச்சு கொலம்பூலேருந்து நான் காலி வரக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கு காலியை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். காலியில் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பிளேஸ் வந்து காலி டச் ஃபோர்ட். இது இந்த ஃபோர்ட் இந்த டச் பீரியடில் கட்டியிருக்காங்க போல். 2004 சுனாமி வந்தப்போ கூட இந்த ஃபோர்ட் எதுவுமே ஆகலைன்னு சொல்கிறாங்க. அப்படியே நின்றுருக்கு இந்த ஃபோர்ட்டு. இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு இந்த டச் ஃபோர்ட்டு. அந்த வால்ஸ் பக்கத்துலேயே இது வச்சுருக்காங்க பாருங்க, ஸ்டாச்சூஸ். சோல்ஜர்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த அப்பர் டெரஸில் என்ட்ரு ஆனவுடனே இங்கே இருக்கிற வியூ பாருங்க. மேலே போகலாம் போல, இங்கேருந்து அப்படியே பார்க்கலாம் போல. சின்னதாக ஒரு ஸ்டேடியம் இருக்குது இந்த பக்கம். இந்த சைடு கடல் பாருங்க, இந்த சைடும் கடல். இந்த அப்பர் டெரஸ்லேயே தான் இருக்கு இந்த கிளாக் டவர். அப்பர் டெரஸ்ல அப்படி மேலே வந்தால் அப்படி கிளாக் டவர் நல்லா தெரியுது. பீரங்கி இருக்கு. இது பாருங்க கடல். போட் நல்லா ஹைட்டாக தான் கட்டியிருக்காங்க அந்த போட்டு. இன்னொன்று நான் பார்த்தேன், இங்கே காலியில் வந்து முக்கால்வாசி இடத்துல இந்த கோகோனட் ட்ரீலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட் இது இருக்குல்ல, மரத்தோட இது வந்து தண்டு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் அவ்வளோ ஹைட் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே நல்லா ஹைட்டாகவே இருக்கு கோகோனட் ட்ரீ எல்லாமே. நான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம், போட்டு அங்கே அந்த இது வரைக்கும் இருக்குது. நான் இங்கே ஆரம்பித்தேன், இந்த கிளாக் டவர் கிட்ட ஆரம்பித்தேன். அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே கொஞ்சம் ஏதோ மூன் பேஸ்டியனு, அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குது இந்த ரைட் சைடில். அப்புறம் அந்த கன் பவுடர் மேகசின் லோடிங் ஏரியாலாம் இங்கே தான் இருக்குது, இந்த சைடில் தான் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இந்த சைடு ஒரு நல்ல வியூ இருக்குது, கடலோர வியூ நல்லா இருக்குது. அப்படியே இங்கேருந்து நடக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இது வரைக்கும் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. அப்புறம் ஃபோர்ட்டுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான், சார்ஜ் இல்லை, என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ யாரும் வந்து பார்த்துக்கலாம். இங்கே காலி வரவங்க இதை வந்து பார்த்துக்கலாம். நம்ம காலின்னு சொல்கிறோம், சரி இவங்க காலின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கிலீஷில் வந்து அது கல்லேன்னு சொல்கிறோம், இவங்க காலி அப்படிங்கிறாங்க. சிலவங்க வந்து கோல் அப்படிங்கிறாங்க. 2 விதமாக கூப்பிட்றாங்க இந்த பிளேஸை. இந்த ஏவலஸ் பேஸ்டன் ஏரியாவில் வந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பங்கர் இருக்கு பாருங்க, பழைய துப்பாக்கிலாம் வச்சிருக்காங்க. இந்த கன் பவுடர் ஸ்டால் வச்சிருக்காங்க. பழைய கன் எப்படி இருக்கு பாருங்க. அந்த அம்யூனிஷன் பங்கர் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. மேபி இது வந்து அந்த ஏதாவது வார் ஏதாவது வந்துச்சுன்னா, ஏதாவது எதிரிகள் தாக்கும் போது அந்த இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபயர் பவர்ஸ்லாம் இருக்குல்ல, அம்யூனிஷன்ஸ், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான இதாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு இது மாதிரி போகுது, ட்ராலிக்கு போகிற மாதிரி போகுது இது இடம். ஏன்னா நீங்கள் மென்ஷனும் பண்ணல இங்கே. அதுக்காக தெரிஞ்சுதுன்னா பாருங்கள், இதை பற்றி விசாரிங்க. இங்கே வரவங்க காலியில் ஃபோர்ட்டுக்கு வரவங்க இந்த அம்யூனிஷன் நம்பர் பில்டிங் நம்பர் 4ல இங்கே மேக்ஸிமம் பவுடர் வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ.
அந்த பீரியட்ல இருந்த மேகசின் பவுடர் போயிட்டு ஃபுல்லா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கு, இங்க ஒரு டைப் ஆஃப் மேகசின் பவுடர்ஸ் இருக்கு. ரைட் சைட்லயும் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அப்படி நிறைய கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைட்டன், நெப்டியூன், கிளிப்பன்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, காலி ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன், இவங்க 2 பேர் தான் வந்து இந்த இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க போல. இவங்க இங்கே இந்த போட்டை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்ட் போயிருக்கேன், எல்மோ ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மால்ட்டாவில். அதோட வீடியோஸ் இருக்குது, அது யாராவது பார்க்குறோன்னா அது போய் பாருங்கள். அந்த ஃபோர்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கும். இந்த காலி ஃபோர்ட்டை விட கொஞ்சம் ஹைட் அதிகம். பட் ஆனால் இந்த ஃபோர்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அது வந்து செக்யூர்டாக இருந்துச்சு ஃபுல்லாக. இந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் செக்யூர் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோர்ட்டில். பட் இது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. இங்கேயும் பாருங்க, நம்ம யாரோ வந்து லவ் பண்ணி விளையாண்டுருக்காங்க இங்கேயும் வந்து. ஃபோர்ட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு இந்த யுனெஸ்கோக்கு உள்ள அங்கீகரிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த சைட்லாம் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே. அது சிகிரியா போயிருந்தோம், அதுவும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த ஃபோர்ட்டையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பாட்டில் லைட்லாம் உடச்சி போட்டுருந்தாங்க, அதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆனால் அது கீழே தான், அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இருந்தது. பட் மற்றபடி எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பேர் வந்து லாய்ட்ஸ் நேவல் சிக்னல் ஸ்டேஷனு. டச்சு தான் கட்டியிருக்காங்க இந்த ஃபுல் ஃபோர்ட்டையும், அவங்க தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தாங்கல்ல ஸ்ரீலங்காவை, அவங்க தானே இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்தியாவிலேயே சில பார்ட்ஸ் அவங்க இது பண்ணியிருந்தாங்கல்ல பிரிட்டிஷ் ரூல் அப்போ, அவங்களும் கொஞ்சம் பார்ட்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பார்ட் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, அவங்களோட கேனியன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண இடமா இந்த இடம். ஸோ அது வந்து ஏதாவது எதிரிகள் வந்து தாக்கும்போது அவங்க இவங்ககிட்ட இருந்து இந்த ஃபோட்டோ காப்பாற்றுறதுக்கு இந்த பிளேஸை வந்து இவங்க செக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு ஏரியா இந்த ஏரியா. அதாவது கேனன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு ஏரியா இது அப்படின்றாங்க இந்த ஏரியா. இங்கே தான் அப்புறம் பேஸ் சிக்னல் டவர் இருந்திருக்கும் போல், இந்த ஏரியாவில் தான். எனக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பழைய ஆர்கியாலஜியில் கட்டின ஃபோர்ட்ஸு, அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டமை காப்பாற்றுறதுக்கு அமைக்கப்பட்ட பில்டிங் எல்லாமே வந்து பார்க்குறக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அது போய் பார்க்குறது. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பிளேஸ் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், இந்த ஃபோர்ட் ஏரியா இந்த மாதிரி இடம்லாம். இங்கே அப்படியே ஒரு ரேம்பாட் இருக்குது. ரேம்பாட் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் நான். இந்த ஃபோர்ட் இருக்குல்ல, இந்த ஃபோர்ட்டுக்கு அந்த பக்கம் தான் வந்து பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த டச் கொலோனியல் ஹவுசஸ் எல்லாம் இதை பார்க்கலாம். அந்த டைமில் கட்டப்பட்ட அந்த டிசைனில் கட்டப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு இந்த பக்கம் போய் பார்க்கலாம். மேபி இந்த ஃபோர்ட்டு முடிச்சுட்டு அந்த டூர் போகலாம். அது ஒரு வாக் மாதிரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் வெயில் நல்லாவே பொழக்குதுங்க இங்கே, நல்லா வெயிலாகவே இருக்குங்க. தண்ணி நிறைய தேவைப்படும் இந்த டைமில் வந்தால். 2-3 லிட்டர் கேன் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். இது என்னென்னு பார்த்தேங்க, இதுதான் வந்து இந்த கேனன்ஸ் லோட் பண்ணுற ஏரியா போல். இந்த பிளேஸ் தான் வந்து அந்த கேனன்ஸ் லோட் பண்ணுற ஏரியா போல் இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி பேஸ்டியன்ஸ் நிறையா இருக்கும். அந்த கிளாக் டவர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே லைனாக ஃபுல்லாக அந்த பேஸ்டியன்ஸாக இருக்கும். இந்த காவலர்களுக்கான காவலரன் அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஏரியா தான் பேஸ்டியன். சீக்வன்ஸாக இருக்கும் அந்த ஃபோர்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். ஆனால் எவ்வளோ பேஸ்டியன்ஸ் இருக்குன்னு தெரில, பட் ஆனால் ஒரு சீக்வன்ஸாக போகுது, அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இந்த காலி ஃபோர்ட் இருக்கிற லொக்கேஷனில் இன்னொரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த லைட் ஹவுஸு. இது 1938 கட்டியிருக்காங்க அந்த லைட் ஹவுஸை.
ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன். நிறைய பேர் வந்து இதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ் வந்து பிரிட்டிஷ் தான் கட்டியிருக்காங்க போல. அந்த கல்லே ஃபோர்ட்டோட வால்குள்ளேயே தான் இருக்குது இந்த லைட் ஹவுஸு. அப்படியே இந்த வால் அப்படியே போகுது, இந்த ஃபோர்ட்டோட வால் அப்படியே த்ரூ அவுட்டாக போகுது. இந்த லைட் ஹவுஸ்லேருந்து அப்படியே ஒரு 170 மீட்டரில் இன்னொரு அட்ராக்ஷன் இருக்குங்க, காலே ஃபோர்ட்டில். அப்படியே அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு ராக் ஃபார்மேஷன் இருக்குல்ல. அங்கே இருக்கிறதுக்கு பேர் வந்து ஃப்ளாக் ராக் பாஸ்டியன். அதுதான் போயிட்டுருங்க இப்போது. இந்த காலி ஃபோர்ட் முழுக்க இந்த மாதிரி ஒரு பீரங்கியை ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. த்ரூ அவுட் அந்த வால்ஸில் வச்சுருப்பாங்க, வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ஃப்ளாக் ராக் பாஸ்டியனோட முக்கியமான பர்பஸ் என்னென்னா, இங்கே ஏதாச்சும் அப்ரோச்சிங் ஷிப்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு விசிபிலிட்டி இல்லைன்னா இங்கே வந்து ஃப்ளாக் ரைஸ் பண்ணுவாங்க போல இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில். ஸோ அதுக்கான யூஸ் பண்ண இடம் தான் இது. அதனால தான் இதை பேர் வந்து ஃப்ளாக் ராக் பாஸ்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைட் ஹவுஸ்க்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டியன்.